ப்ரீவியஸாக நம்ம காரில் வந்து ஸ்டாக்கில் வந்து 15 இன்ச் அலாய், அதில் வந்து 185 செக்ஷன் டயர் இருந்துச்சு. ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா 60. ஸோ அதை வந்து அப்கிரேட் பண்ணணும் அப்படிங்கிற பிளான் வந்து எனக்கு ரொம்ப நாளாகவே இருந்துச்சு. எனக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 17 இன்ச் அலாய் போகணும் அப்படிங்கிறத ரொம்ப ஆசை. 17 இன்ச் அலாய் லைட்டாக லோவரிங் பண்ணி நல்ல ஒரு பர்ஃபெக்ட் ஸ்டாண்ட்ஸோட. ஆனால் இந்தியன் ரோட் கண்டிஷனில் வந்து 17 இன்ச் அலாய் ப்ராக்டிக்கலாக லோ ப்ரொஃபைல் டயரோட ரன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அலாய் வந்து சீக்கிரம் உடஞ்சிரும், டயருமே வந்து பார்த்தீங்கன்னா கல்லடி வாங்கிடும். ஸோ அதனால் சென்சிபிளான ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா 16 இன்ச் அலாய்க்கு வந்து அப்கிரேட் ஆகிறதா. ஸோ இப்போ வந்து 15 இன்ச்லேருந்து 16 இன்ச்சுக்கு போகலாம் அப்படிங்கிறது வந்து டிசைட் பண்ணிட்டேன். 16 இன்ச் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் டயரோட வித்தை வந்து செலக்ட் பண்ணணும். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸ்டாக்கில் வந்து 185 இருந்துச்சுன்னு சொன்னேன். எனக்கு வந்து காரோட ட்ராக்ஷன் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கணும்னு ஃபீல் பண்ணேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா 205 வித் வந்து போகலாம் அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணேன். ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து 205 போகும்போது எனக்கு வந்து டயரோட ப்ரொஃபைலை வந்து நான் சூஸ் பண்ணணும். டயரோட ப்ரொஃபைலை வந்து நான் பெருசாக சூஸ் பண்ணேன்னா டயரோட ஓடி, அதாவது அவுட்டர் டயா வந்து பெருசாயிரும். அவுட்டர் டயா வந்து பெருசாகிடுச்சேன், ஸ்பீடோமீட்டரில் வந்து எரர் வரும். ஸ்டாக்கில் 185 60 R15 அந்த டயரோட ஓடி என்ன இருக்கோ, நம்ம அடுத்து அப்கிரேட் பண்ண போகிற டயரோட சைஸுமே பார்த்தீங்கன்னா அந்த ஓடியும் ஸ்டாக்கில் வந்த ஓடியுமே வந்து ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்கணும். கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் பரவாயில்ல, பட் ஆல்மோஸ்ட் சிமிலராக இருந்துச்சுன்னா தான் நம்மளோட ஸ்பீடோமீட்டரில் வந்து எரர் ரொம்ப மினிமலாக இருக்கும். அந்த ஓடியை கால்குலேட் பண்ணுறதுக்கு பார்த்துட்டிங்கன்னா ஆன்லைனில் நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. அதில் போய் நம்ம ஏதோ ஒரு வெப்சைட்டில் கால்குலேட் பண்ணலாம். நான் ஒரு வெப்சைட்டில் வந்து பண்ணேன்னா அதோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ அந்த வெப்சைட்டில் நான் எப்படி டயரோட ஸ்டாக் ஓடியும் நம்ம அப்கிரேட் பண்ண போகிற டயரோட ஓடியும் வந்து செக் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து குயிக்காக பார்த்துடலாம். கூகுளில் போய்ட்டு டயர் சைஸ் கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கனாலே நிறைய வரும். ஸோ இதில் நான் செகண்டாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த லிங்க் தான் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ இதில் போயிட்டு இங்கே டயர் கம்பேரிசன் அப்படின்றதில் போய்ட்டு ஸ்டாக்கில் நமக்கு என்ன சைஸ் இருக்குது, 185, ப்ரொஃபைல் வந்து 60, ரேடியஸ் வந்து R15. ஸோ இதை வந்து நம்ம கொடுத்துடலாம். கொடுத்துட்டு ரெண்டாவது வந்து நம்ம அப்கிரேட் பண்ண போகிற சைஸு 205 போட்டுட்டு ப்ரொஃபைல் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போது 60 ப்ரொஃபைலே போனால் நமக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு காட்டிடுறேன். எக்ஸாம்பிளுக்கு நான் 60 போட்டிருக்கேன். 60 போட்டுட்டோம்னா இப்போ வந்து இன்ச்சஸில் இருக்குது, இங்கே வந்து நம்ம எம்எம்மில் மாற்றிடணும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட டயரோட சைஸில் ப்ரொஃபைலை மட்டும் நம்ம அதிகமாக கொடுத்த உடனே, ப்ரொஃபைலும் ஒரு ரேடியஸும் அதிகமாக கொடுத்த உடனே நமக்கு வந்து ஸ்பீடோமீட்டரில் இவ்வளோ எரர்ஸ் வந்து வந்துடும். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் 110 கிலோமீட்டர்ஸில் போயிட்டு இருந்தோம்னா ஆக்சுவல் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 190 நம்ம ட்ராவல் ஆகிட்டு இருப்போம். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, இங்கே டயரோட ஓடி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து 602 mm இருக்குது டயரோட டோட்டல் ஹைட்டு. அது அப்படியே பார்த்திங்கன்னா 653 ஆயிரும். அதே மாதிரி ரெவல்யூஷன் பர் கிலோமீட்டருங்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாயிரும். ஸோ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்டாக்கில் வந்து ஒரு கிலோமீட்டருக்கு 528 ரெவல்யூஷன் ஆகும். அதே வந்து நம்ம இந்த சைஸ் அந்த 205 60 R16க்கு போயிட்டோம்னா அது வந்து அப்படியே கம்மியாகி 488 ரெவல்யூஷன்ஸ் பர் கிலோமீட்டர் ஆயிரும். ஸோ இதனால தான் நமக்கு வந்து ஸ்பீடோமீட்டரில் எரர் வருது. ஸோ இப்போ வந்து நம்ம கரெக்டான சைஸ் என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 205 50 R16. ஸோ இதுக்கு போயிட்டோம்னா இங்கே வந்து ரெவல்யூஷன் பர் கிலோமீட்டருங்கிறது வந்து ரொம்ப மினிமலாக -7 தான் இருக்குது. அதாவது வந்து நமக்கு வந்து ஸ்டாக்கில் 528 ரெவல்யூஷன் இருக்கிறது, நம்ம இந்த டயர் சைஸ் போகும்போது கொஞ்சம் தான் டயரோட ஹைட் வந்து பெருசாக இருக்குது. ஸோ வந்து நமக்கு 521 தான் வருது. ஸோ இந்த எரருங்கிறது வந்து ரொம்ப நெக்லிஜிபிள். இதை வந்து நம்ம அக்செப்டபிள் தான். ஸோ இந்த டயர் சைஸுக்கு போகிறது தான் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கு கம்மியாக போனோம்னாலும் ஃபார் எக்ஸாம்பிள் 45 போனோம்னா நமக்கு வந்து டயரோட ஹைட் வந்து கம்மியாயிரும். ஸோ 602 இருக்கிறது வந்து 592 ஆயிரும். ஸோ டயரோட ப்ரொஃபைல் அவ்வளோ கம்மியாக போனோம்னா ஆக்சுவல் ஸ்பீடு வந்து கம்மியாயிரும். ஸோ வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஸ்பீடோமீட்டரில் நமக்கு 90 கிலோமீட்டர்னு காட்டுச்சுன்னா நமக்கு ஆக்சுவலாக வந்து 88 தான் ட்ராவல் ஆகிட்டு இருப்போம். ஸோ நமக்கு வந்து ப்ரொஃபைல் கம்மியாகும்போது அலாயில் அடி வாங்குறதுக்கான சான்ஸும் அதிகம். ஸோ வந்து 205 50 R16 போயிட்டோம்னா நமக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்துருப்பீங்க 205 mm வித் போனோம்னா நமக்கு ஆப்டிமமான டயர் ப்ரொஃபைல் சைஸ் வந்து 50. ஸோ 50ங்கிற ப்ரொஃபைல் 205 50 R16 போனோம்னா தான் அதில் வர ஓடியும் நமக்கு ஸ்டாக்கில் இருக்க 185 60 R15ஓட ஓடியும் சிமிலராக இருக்கும், ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்கும். 205 50ங்கிறது கொஞ்சம் ஓடி வந்து பெருசாகும், பட் ஓகே, அது வந்து அக்செப்டபிள் தான். ஸோ இப்போ வந்து நம்ம டயர் சைஸை சூஸ் பண்ணியாச்சு. பட் இந்த டயருக்கு எந்த அலாய் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ அலாய் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 3 விஷயத்தை வந்து பார்த்துடலாம். அலாய்ஸில் வந்து நம்பர் ஆஃப் ஹோல்ஸ், அலாயோட பிசிடி, அதுக்கப்புறம் அலாயோட வித் அப்படிங்கிற 3 விஷயம் வந்து மெயினாக. இதில் வந்து நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக உங்கள் வண்டியில் எவ்வளோ லக் போல்ட் வந்து எவ்வளோ இருக்குது, 5 இருக்கா 4 இருக்கா அப்படிங்கிறது வந்து பார்க்கணும்.
மோஸ்ட்லி இந்த கிரெட்டா, வேர்னா, ஸ்விஃப்ட் இதுலேயெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 ஹோல்ஸ் வரும். அதே வந்து இந்த போலோ, வென்டோ, ரேப்பிடு, ப்ரெஸ்ஸா இதுலேயெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஹோல்ஸ் வரும். ஸோ அது டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த கார். அதுக்கப்புறம் வந்து பிசிடினா வந்து பிச் சர்க்கிள் டயா. பிச் சர்க்கிள் டயா அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்ஸ் சொன்ன பார்த்தீங்களா, இப்போ நம்ம கார் வந்து 5 ஹோல்ஸ் இருக்குது. ஸோ அந்த 5 ஹோல்ஸோட சென்டரை ஜாயின் பண்ணி ஒரு சர்க்கிள் வரைஞ்சோம்னா அந்த சர்க்கிளோட டயாமீட்டர் என்ன வருதோ அதுதான் வந்து பிசிடின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம எப்படி மெஷர் பண்ணலாம்னா, நம்ம காரில் வந்து பார்த்தீங்கன்னா 100 பிசிடி. ஸோ நம்ம 100 பிசிடிக்கு அதாவது ஒரு 100 டயாமீட்டர் சர்க்கிள் வரைஞ்சி அதை கட் பண்ணி நம்ம அலாய் வீலில் சென்டரில் வச்சோம்னா அந்த சர்க்கிள் வந்து 5 ஹோல்ஸோட சென்டர்லையும் ஈக்குவலாக பாஸ் ஆகும். ஸோ இதை வந்து பிசிடி. நம்ம காரோட பிசிடி வந்து 100. மற்ற காருக்கெல்லாம் மாறும். 108, 114 அந்த மாதிரி பிசிடி வந்து டிஃபர் ஆகும். 5 ஹோல்ஸ் 100 பிசிடி இருக்க ஸ்பெசிஃபிகேஷன் உள்ள அலாய் வந்து நம்ம காருக்கு செட் ஆகும். ஸோ இப்போ வந்து ஜே அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ ஜே அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அலாய் வீலோட வித்து. அலாய் வீலோட வித்துனா அலாய் வீலோட அவுட்டர் டு அவுட்டர் கிடையாது. அலாய் வீலில் நம்ம டயர் ஓட பெட் ப்ரொஃபைல்னு சொல்லுவாங்க. டயர் எந்த இடத்துல போய் சீட்டிங் ஆகுதோ அந்த டயர் சீட்டிங் ஆகிறதுக்கான வித் ஆக்சுவலாக அது. ஸோ இந்த ஜேங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கார்ஸ்க்கெலாம் ஜேன்னு வரும். ஸோ இது வந்து ஆல்ஃபபெட் மாறும். லாரி இது மாதிரி இதுக்கெலாம் வந்து ஆல்ஃபபெட் வந்து மாறும். ஸோ இப்போ நமக்கு வந்து ஜேங்கிற விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 205 டயர் வித் வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் முன்னாடியே சொன்ன மாதிரி. ஸோ 205 டயர் வந்து 6J அலாய் வீல்லையும் ஃபிட் பண்ண முடியும், 7J அலாய் வீல்லையும் ஃபிட் பண்ண முடியும். 6Jனா 6 இன்ச் இருக்குன்னு அர்த்தம். அலாய் வீலோட அந்த டயர் பெட் ப்ரொஃபைல் வந்து 6 இன்ச்சு, 7Jனா 7 இன்ச்சஸ். ஜேக்கு அப்புறம் வர நம்பரோட யூனிட் வந்து இன்ச்சஸ். 6J அலாய் வீல்ஸில் வந்து 205 டயர் தான் மேக்ஸிமம். அதாவது 6J அலாயோட மேக்ஸிமம் டயர் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 205 தான். அதே 7Jவோடது பார்த்தீங்கன்னா 225. ஸோ இப்போ 205 டயரை கொண்டு போய் 6J அலாய் வீலில் போடும்போது வந்து அதோட மேக்ஸிமம் இது வந்து நம்ம புஷ் பண்ணி ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே வந்து 7J அலாய்க்கு போயிட்டோம்னா 7J அலாயோட ஆப்டிமமான டயர் வித்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 205லேருந்து 215 இது வந்து சூஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ நம்ம 205 டயர் வந்து 7J அலாய் சூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் ஃபிட்டு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதனால நம்ம வந்து 7J அலாய்க்கு போகிறது தான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் 6J அலாய் கம்பேர் பண்ணும்போது. ஸோ இப்போ நம்ம வந்து 7Jல 16 இன்ச் அலாய் போகணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மார்க்கெட்டில் தான் நம்ம சூஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த OEMல வர 16 இன்ச் அலாய் எதுவுமே வந்து 7J வராது, எல்லாமே 6J தான் வரும். நம்ம போலோ, வென்டோ, ரேப்பிடு, விர்டஸ், ஸ்லாவி இது இப்போ இதில் வந்து எல்லா அலாய் வீல்ஸுமே பார்த்துட்டிங்கன்னா வந்து 6J அலாய் வீல்ஸ் தான். பட் நம்ம 7J போகணுன்னா சொன்ன மாதிரி ஆஃப்டர் மார்க்கெட்டு தான் போகணும். ஆஃப்டர் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அலாய் வீல்ஸ் ஆல்மோஸ்ட் 30-35Kலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பட் அந்த 30-35K 40K ரேஞ்சில் வாங்குறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீப்பாக தான் இருக்கும். ஸோ அலாய் வீலுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காருக்கு பிரேக் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அது மாதிரி அலாய் வீலுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அலாய் வீல் பிரேக் ஆகி ஃபேட்டலான ஆக்சிடென்ட்டான இன்சிடென்ட்ஸ் இந்தியாவில் ரொம்ப ரொம்ப அதிகம். நீங்கள் நியூஸில் நிறையா பார்த்துருப்பீங்க. ஸோ அலாய் வீல்ஸ் சூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப கான்ஷியஸாக நம்ம கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான அலாய்ஸ் சூஸ் பண்ணுறது தான் வந்து சேஃபான டிசிஷனாக இருக்கும். குவாலிட்டியாக போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோமோ, ஸ்டான்ஸு, லென்ஸோ இந்த மாதிரி அலாய் வீல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதோட மினிமம் ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 60K தாண்டிடும். ஸோ இந்த 60K ப்ளஸ் வந்து ஒரு 40K டயருக்கு போட்டால் கூட ஆல்மோஸ்ட் 1 lakh வந்து டச் பண்ணிடும். பட் 1 lakh வந்து என்னோட பட்ஜெட் கிடையாது. ஸோ நான் என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த குட் குவாலிட்டி ஆஃப்டர் மார்க்கெட் அலாய்ஸ் 7J வித் இருக்க 16 இன்ச் ஆஃப்டர் மார்க்கெட்டில் இந்த மோமோ, ஸ்டான்ஸு, லென்ஸோ இந்த மாதிரியான பிராண்டட் அலாய் வீல்ஸ் ஏதாவது யூஸ்டு மார்க்கெட்டில் வருதா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். வெயிட் பண்ணி ஏதாவது நல்ல அலாய் வீல்ஸ் கிடச்சிதுன்னா அதை வாங்கி நம்ம வந்து நம்ம காரில் போட்டுக்கலாம் அப்படின்னு வந்து நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். யூஸ்டு மார்க்கெட்டில் வாங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயம். ஏன்னா நம்ம ரொம்ப பொறுமையாக இருக்கணும். நம்ம அவசரத்துக்கு போய் நம்ம தேடினோம்னா கண்டிப்பாக கிடைக்காது. சொல்லப்போனால் நான் வந்து அலாய் வீல்ஸ் 6 months தேடிட்டு இருக்கேன். இதில் என்ன விஷயம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5x100 இந்த ஸ்பெக் சொன்ன பார்த்தீங்களா 5 holes into 100 PCD இந்த ஸ்பெக்குள்ள அலாய் வீல்ஸ் இருக்க கார் வந்து பார்த்தீங்கன்னா போலோ, வென்டோ, ரேப்பிடு, ஃபேபியா, ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஆக்டோவியா, அது வந்து ஆக்டோவியா VRS எல்லாம் வந்துச்சு ஃபஸ்ட் ஜென்ரேஷனில். ஸோ இந்த மாதிரி ஒரு சில கார்ஸ் மட்டும்தான் இந்தியாவில், ஐ மீன் இந்த VWவில் இருக்க குறிப்பிட்ட கார்ஸ் மட்டும்தான் 5x100 PCD இருக்க ஸ்பெக் உள்ள அலாய் வீல்ஸ் வந்த கார். ஸோ இந்த காருக்கு ஆஃப்டர் மார்க்கெட் அலாய்ஸ் வந்து யூஸில் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படி நான் தேடிட்டு இருக்கும்போது தான் ஒரு நாள் வந்து இந்த ஆடை பார்த்தேன். விர்டஸ் GTயோட அலாய் பிராண்ட் நியூ கண்டிஷன் 40Kக்கு வந்து OLXல போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு ரெஃபரன்ஸுக்கு சொல்லணும்னா இந்த அலாய் வீல், இந்த விர்டஸ் GTயோட அலாய் வீல ஷோரூமில் போய் கேட்டிங்கனாலே ஆல்மோஸ்ட் 45K சொல்லுவாங்க. ப்ளஸ் இதில் போட்டிருக்க டயரோட ப்ரைஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் 32K வரும். நான் சொன்ன ப்ரைஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செட் ஆஃப் 4. ஸோ இதுக்கு நம்ம அலாய் வீல் டயரை வந்து வெளியே ஷோரூமில் அலாய் வீலையும் டயரை போய் வெளியே வாங்கி நம்ம மாட்டினோம்னாலே ஆல்மோஸ்ட் 75 to 80K டச் ஆயிரும். பட் இவங்க போஸ்ட் பண்ணி இந்த ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 40K ஃபார் பிராண்ட் நியூ ஒன். நான் வந்து கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. ஏன்னா இந்த டயரும் இந்த அலாய் வீலும் பார்த்துட்டிங்கன்னா நம்ம பிளான் பண்ண ஸ்பெக்கை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. பட் ஆனால் இந்த
பட்ஜெட்டுக்கு நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி நான் யோசிக்காமல் போய் இந்த அலாய் வீலையும் டயர் இந்த செட்டை வந்து நான் அப்படியே வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ நெகோஷியேட் பண்ணி ஃபைனலாக 38Kக்கு வந்து வாங்கினேன். இந்த 38Kங்கிறது வந்து ஒரு சூப்பரான டீல். ஏன்னா வந்து இந்த அலாயும் டயரும் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1200 கிலோமீட்டர்ஸ் தான் அவங்க காரில் ஓட்டியிருக்காங்க. ஓட்டிட்டு அப்படியே அவங்க இந்த அலாய் டயரை கழட்டிட்டு 17 இன்ச் பிபிஎஸ்க்கு போயிட்டாங்க. அதனால இந்த அலாய் வந்து சேல் பண்ணிட்டாங்க. இது வந்து ஒரு நல்ல டீல். பட் இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம சூஸ் பண்ண டயர் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 205, 50, R16. நம்ம வாங்கியிருக்க டயரோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 205, 55, R16. ஸோ இதோட ப்ரொஃபைல் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த ப்ரொஃபைல் இன்க்ரீஸ் ஆனதுனால நமக்கு வந்து ஸ்பீடோமீட்டரில் எரர் கொஞ்சம் அதிகமாக தான் வரும். ஸோ இதை வந்து நம்ம வெப்சைட்டில் போட்டு எவ்வளோ எரர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து நம்ம அப்ளை பார்த்த அதே வெப்சைட் தான். அதில் வந்து நம்ம அப்ளை போட்ட 205, 50, R16 இருக்குது. ஸோ இப்போ நம்ம வாங்கியிருக்க டயர் வந்து பார்த்தீங்கன்னா 205, 55, R16. ஸோ இதை கால்குலேட் பண்ணும்போது ரெவ்ஸ் பர் கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா -24 ஆயிருக்கு. ஸோ முன்னாடி வந்து -5 இருந்தது. அதே மாதிரி வந்து டயாமீட்டரில் வந்து 602 ஸ்டாக்கோட ஓடி வந்து 602 இருந்துச்சு. இப்போ நம்ம வாங்கியிருக்க டயரோட ஓடி வந்து பார்த்தீங்கன்னா 632. ஸோ வந்து ஒரு 30 mm வந்து நமக்கு ஓடி டயாமீட்டர் வந்து பெருசாக இருக்குது. ஸோ இதனால நமக்கு வந்திருக்க எரர் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம 90 கிலோமீட்டரில் போயிட்டு இருந்தோம்னா ஆக்சுவல் ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா 94.5 கிலோமீட்டர்னு காட்டும். அதே மாதிரி 110 போயிட்டு இருந்தால் 115. ஸோ எரரில் வந்து நமக்கு 5 கிலோமீட்டர் வந்து ஆவரேஜாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. தியரிட்டிக்கலாக நமக்கு வந்து எரர் ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது. பட் ப்ராக்டிக்கலாக வந்து நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். எப்படின்னா ஜிபிஎஸ் ஸ்பீடோமீட்டர் ஆப்பை டவுன்லோட் பண்ணி நான் ஜிபிஎஸ்சில் காட்டுற ஸ்பீடையும் காரில் காட்டுற ஸ்பீடையும் கம்பேர் பண்ணி பார்த்தேன். வெறும் 1 கிலோமீட்டர் தான் வந்து ஆக்சுவல் ஸ்பீடு அதிகமாக இருக்குது. முன்னாடி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆக்சுவல் ஸ்பீடு வந்து நம்ம ஸ்பீடோமீட்டரில் காட்டுற ஸ்பீடோட ஒரு 3 to 4 கிலோமீட்டர் வந்து கம்மியாக காட்டும். பட் இப்போ வந்து நம்ம டயர் சைஸ் வந்து பெருசு பண்ண உடனே பார்த்திங்கன்னா அது ஆஃப்செட் ஆகி நமக்கு வந்து ஆக்சுவல் ஸ்பீடு வந்து ஸ்பீடோ இண்டிகேட்டர் ஸ்பீடோட 1 கிலோமீட்டர் தான் அதிகமாக இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த எரர் வந்து நெக்லிஜிபிள் தான். ஸோ இதை பற்றி வந்து நான் பெருசாக பாதர் பண்ணிக்கல. இந்த ஸ்பீடோமீட்டர் எரர் பற்றி நம்ம சேனல் ஆல்ரெடி நான் வீடியோ பண்ணியிருக்கேன் R15 வச்சு. அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் இந்த நான் பழைய OEM 15 inch அலாய் வீல் வந்து ஃபார் சேல். இதோட டயருமே பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 40% பேலன்ஸ் இருக்குது. ஸோ இந்த அலாய் வந்து உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் DM பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த அலாய் வீல் மாற்றினதுக்கப்புறம் காரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, கார் இந்த அலாய் வீல்ஸ் டயர்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு டயர் வந்து பார்த்தீங்கன்னா MRFல ஈகோட் த்ரெட் அப்படிங்கிற டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கிரிப் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இந்த மெச்லினுக்கு இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது. என்ன ரீசன்னா நமக்கு வித்து வந்து 20 mm இன்க்ரீஸ் ஆனதுனால. பட் பைலட் ஸ்போர்ட் அந்த ரேஞ்சுக்கெலாம் வராது. ஓகே, ஏன்னா நமக்கு இந்த ப்ரைஸுக்கு இந்த அலாய் வீல் டயர் கிடச்சதே பெருசு. ஒரு முக்கியமான விஷயம் நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா, காரோட ஹைட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஒரு சிலருக்கு வந்து இது ஒரு அட்வான்டேஜாக தெரியலாம். பட் எனக்கு வந்து இது கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. ஏன்னா நமக்கு ஹேண்ட்லிங் வைஸ் பார்க்கும்போது சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதனால் நமக்கு பாடி ரோல் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இதை வந்து நம்ம காம்பன்சேட் பண்ணுறதுக்கு வேணால் நம்ம லோவரிங் ஸ்ப்ரிங்ஸ் போட்டு பண்ணலாம். பட் இதில் ஆக்சுவலாக ஒரு என்ன இஷ்யூ ஆச்சுன்னா, இந்த டயர் வந்து கொஞ்சம் சைஸ் பெருசானதுனால ரைட் சைடில் ரியரில் டயர் வந்து ஃபெண்டரில் இடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதாவது வந்து தனியாக 2 பேர் போகும்போதோ சோலோவாக போகும்போதோ இடிக்கிறது இல்லை. 4 பேர் உட்காந்ததுக்கப்புறம் கார் வந்து ஃபுல்லாக லோட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் சஸ்பென்ஷன் கம்ப்ரஸ் ஆச்சுன்னா பின்னாடி ஃபெண்டரில் வந்து எனக்கு டயர் ஒரு சைடு மட்டும் தான் உரசிச்சு. நான் அந்த சைடோட ஃபெண்டர் வந்து கொஞ்சம் உள்ளே வந்து ஆர்ச்சுக்குள்ளே ப்ரொட்ரூட் ஆகிருந்துச்சு. அதனால் அந்த ஃபெண்டரை மட்டும் லைட்டாக வெட்டி விட்டுட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த இடத்துல வந்து ஒரு ஹோல்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த டயர் தேஞ்சு போனதுக்கப்புறம் வேறு டயர் மாற்றும் போது 205, 50 ப்ரொஃபைல் போயிட்டேன்னா இன்னும் பெட்டராக இருக்கும்.